இருக்குது. 40 ஆனா மயங்கி விழுந்துருவான். 50 ஆனான்னு வைங்க, ஒரு செடி கொடிலாம் முளைக்காது. ஒரு 60 70 இருக்குன்னு வைங்க, என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு. அப்ப ஒரு 100 டிகிரி வந்தா என்ன ஆகும்? ஒரு ஜீவன் இந்த பூமியில வாழ முடியாது. அப்ப நம்ம 480 டிகிரி வெப்பத்தை பகல்ல தாங்கிறதா இருந்தா என்ன கதிக்கு ஆகுறது? எந்த ஜீவன் இருக்கு? எந்த வெப்பத்திலையும் சாவாத ஜீவன் ஒன்று இருந்தா கூட 480 செத்து போயிடும். ஜீவன் வாழ முடியாது. உயிரினங்கள் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அப்ப 480 டிகிரி வெப்பம் எதுல நிலவுதுங்கிறான்? மேற்கூறில் நிகழ்வு பகல்ல. இரவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா 180. இரவுலையாவது வாழ்ந்துட முடியுமான்னு கேட்டா முடியாது. பகல் இரவு மாறி மாறி தானே சுத்துதுல. அதுலயும் பகல் இரவு வரும். அதுலயும் வெளிச்சம் பாதி பகுதியில் வெளிச்சம் படும், பாதியில படாம இருக்கும். எந்த உருண்டையா இருந்தாலும் சூரியனுக்கு முகத்தை காட்டும் போது பகலா இருக்கும், சூரியனுக்கு முதுகு காட்டுற பகுதி இருட்டா இருக்கும். சுத்தி கொண்டே சுழலுது. சரியா? அப்ப 180 என்பதும் நம்ம வாழ்வதற்குரிய வெப்பம் கிடையாது. 5 கோடியில கிட்ட இருக்கிறதுனால 5 கோடி 6 கோடி தானே. 6 கோடி இல்ல, 6 மைல் வச்சுக்கணும். நம்ம கணக்கில் வச்சுக்கணும். 6 மைல் இருக்கிறதுனால சூரியனுக்கு ரொம்ப கிட்ட போயிடுச்சு. அதனால அது இப்படி இருக்குங்கிறான். இதுல மனுஷன் வாழ இயலுமா? எந்த விஞ்ஞானியாவது போய் கேளுங்க. அடே 480 டிகிரி வெப்பத்துல ஒரு உயிரினம் வாழுமா கேளுங்க. வேற விஷயங்கள்லாம் இருக்குதா? தண்ணிலாம் இப்படி இருக்குங்கிற. இந்த வெப்பம் போட்டா தண்ணியில இருந்தா கூட இருக்க மாட்டேன். தண்ணி ஒரு பேச்சுக்கு இருந்தா கூட அது இருக்குமா? அப்புறமேலு 2 நாளைக்கு அவ்வளவு தண்ணி எடுத்துட்டு போயிருமே. அப்ப மத்ததெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இந்த வெப்பத்தில் மனிதன் வாழ முடியாது. அடுத்து என்ன? அடுத்து வெள்ளி அடுத்து இருக்கிறது. அடுத்து இருக்கிற என்ன? மெர்குரிக்கு அடுத்து இருக்கிறது வெள்ளிங்கிற ஒரு கோள். இது எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மி தான். 10 கோடியே 8 லட்சம் கிலோமீட்டர்ல இருக்குது. அது 5-6 கோடியில இருந்துச்சுன்னா வெள்ளி எவ்வளவு இருக்குது? 10 கோடி கிலோமீட்டர். 2 லட்சத்தை விட்டுருங்க. 2 லட்சங்கிற சின்ன தொகை தான் அது. 10 கோடி ஒப்பிடும் பொழுது அப்ப ஒரு 10 கோடி கிலோமீட்டர் அவ்வளவு தூரத்துக்கு தள்ளி ரெண்டாவது இங்க மெர்குரினா இங்க வெள்ளி இருக்கிறது. இது என்ன பண்ணுது என்று கேட்டீங்கன்னா 227 நாள்ல சுத்துது. சுத்தி முடிக்க எவ்வளவு நாள் எடுத்துக்கிறது? சூரியனை சுத்துறதுக்கு 224 டாபிக் இல்ல. அதுல பகல்லையும் இரவுலையும் ஒரே மாதிரி வெப்பம். அந்த வெயில் பட்டாலும் அதே வெப்பம் தான், வெயில் படாட்டாலும் 1 டிகிரி தான் வித்தியாசம் வரும். 459 பகல்ல, 458 இரவுல. 459 டிகிரி அதை விட நெருக்க 480 இருக்குதுல, அதை விட கொஞ்சம் தான் குறைகிறது. 459 டிகிரி வெப்பம் இருக்கிறது எங்க? வெள்ளியில. வெள்ளிக்கு போய் மனுஷன் வாழ முடியுமா? இவன் எந்த ராக்கெட் அங்க விட முடியுமா? ராக்கெட் எல்லாம் பஸ்மமா போயிடும், ஒண்ணுமே மிஞ்சாது. அப்ப அவ்வளவுக்கு தாங்க முடியாத வெப்பம். அப்ப இதுல வாழ முடியுமான்னு விஞ்ஞானிகிட்ட கேட்டா விஞ்ஞானிகள் சொல்றாங்க முடியவே முடியாது. இதுல போய் எந்த மனுஷன் மட்டும் இல்ல, ஒரு ஜீவனும், அதான் முக்கியமானது. குர்ஆன் இதெல்லாம் சொல்லுது. ஒரு ஜீவனும் வாழ முடியாதுன்னு சொல்லுது. அதாவது மனிதனும் வாழ முடியாது, வேற ஏதாவது உயிரினங்கள், புழு பூச்சி, அது இது அமீபா, ஒரு செல்லு ஏதாவது இருந்து தொலையுமா? எந்த ஜீவனும் இருக்க முடியாது இந்த வெப்பத்தில் சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றான். அடுத்து நம்ம இருக்கிறது பூமி. நம்ம அங்க 15 கோடி சும்மா கம்மியான தூரம் தான். சூரியன்ல இருந்து எவ்வளவு? அது 6 கோடி, இது 10 கோடி. நம்ம இருக்கிறது 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம் சூரியன்ல இருந்து. இதுல என்ன இருக்குன்னு கேட்டா ஆக்சிஜன், நம்ம வாழ்வதற்கு தேவையான காற்று இருக்குல்ல, காத்து இங்க தான் இருக்குது. அந்த காத்துல 21% ஆக்சிஜன் இருக்கிறது. நைட்ரஜன் ஒரு 78% இருக்கிறது. இதெல்லாம் இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? சுவாசிக்க முடியும். அதுபோக வாழ்வதற்கு ஏற்றவாறு உள்ள வெப்பம், ஒரே மாதிரியான சீரான வெப்பம் என்ன செய்கிறது? ஒரு 50க்கு தாண்டாம, ஒரு 55 60 தாண்டாத வகையில, ஒரு சிரமத்தோடு சமாளித்துக் கொண்டு வாழ்ற வகையில வெப்பமும் குளிரும் அந்த மாதிரி இருக்கிறத பாக்குறோம். அதை விட முக்கியமானது என்னன்னு கேட்டா பூமியில இது மற்ற எல்லா கோள்கள்ல இருந்து இதனுடைய சுழற்சி ஒரு டிஃபரெண்டா சுத்துது. எப்படி டிஃபரெண்டா சுத்துது? தன்னைத்தானே சுத்தும்ல, தன்னைத்தானே சுத்துறதுக்கும் சூரியனை சுத்துறதுக்கும் ஒரே டைரக்ஷன்ல சுத்தாது. ஒரு 23 டிகிரி சாஞ்சு சுத்தும். அதாவது தன்னைத்தானே சுத்துறதுக்கு இப்படி சுத்துனுச்சுன்னா சூரியனை நோக்கி இப்படி சுத்து, அப்படி தூக்கிக்கணும். இப்படி தூக்கிக்கிட்டே சூரியனை நோக்கி வரும். அதாவது அந்த அச்சுக்கு நேரம் சுத்தாது. அதனால 2 கோடு உருண்டையில போட்டிருப்பான். 2 கோடு போட்டு 2 கிராஸ் ஆகிற மாதிரி போட்டிருப்பான். நடுவில் ஒரு கோடு போட்டிருப்பான், அதை கிராஸ் பண்ற மாதிரி ஒரு கோடு போட்டிருப்பான். அப்ப அந்த பூமியுடைய சுழற்சி ஒரு 23 டிகிரி சாய்வா சுத்துது. அதனாலதான் பருவகாலம் இல்லாட்டி ஒரே மாதிரியா போயிடும். திடீர்னு குளிர்காலம், திடீர்னு பருவகாலம் மாறி மாறி வருவதற்கு இந்த சாய்மானம் ரொம்ப தேவை. வேணும்னு பர்பஸா வேணும்னு பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. அதை விட்டுருக்கு. இல்ல நம்ம வாழ்றோம் 365 நாள்ல சுத்தி முடிச்சிருது. நமக்கு பின்னாடி வந்துருது மத்ததெல்லாம். நம்ம தாங்க நமக்கு பின்னாடி எங்கேயுமே வர்றாங்க. நம்மளோட தூரம். அடுத்து செவ்வாய் இருக்குது.
செவ்வாய்க்கு தான் போறது ட்ரை பண்ணிட்டு இருக்கானுவோம், மிஷின்களை அனுப்பிட்டு இருக்கிறான். அப்ப செவ்வாய் வந்து 23 கோடி மைல் இருக்குது, கிலோமீட்டர்ல இருக்குது. இங்க எவ்வளவு தூரம்? சூரியன்ல இருந்து இங்க இருந்து 8 கோடின்னு வைங்களேன். சூரியன்ல இருந்து வந்து 23, பூமியில இருந்து இப்படி போனா எவ்வளவு 15 கழிச்சுக்கிறங்க. பூமியில இருந்து போறானா இவன் 23 கோடி போக தேவையில்லை. 15 கோடி ஆல்ரெடி சூரியன்ல வந்ததுனால ஒரு 8 கோடி கிலோமீட்டர் இங்க இருந்து இருக்கிறது. அப்ப சூரியன்ல இருந்து 23 கோடி கிலோமீட்டர்ல இருக்கிறது. அங்க என்ன மேட்ரு? இப்ப நமக்கு காத்து இருக்குதுல, இங்க இருக்கிற காத்துல 100ல் தான் அங்க இருக்குது. இந்த மொத்த பூமியில எவ்வளவு காத்து இருக்கிறதோ இதுல எவ்வளவுதான் இங்க இருக்கு? செவ்வாயில 100ல் 1 மடங்கு தான் இருக்கிறது. அந்த காத்துல ஆக்சிஜன் இருக்குல்ல, அது எவ்வளவு இருக்குன்னா 1% தான் இருக்குது. 1% ஆக்சிஜன் இல்லாத மாதிரி. ஆக்சிஜன் இல்லாட்டி உங்களுக்கு வாழ இயலுமா? அதே மாதிரி வந்து நைட்ரஜன் 2% இருக்குது. பாக்கி எல்லாம் வந்து கார்பன் டை கரியமல வாயும்பாங்கல்ல, கார்பன் டை ஆக்சைடு தான் 96% இருக்கிறது. அதெல்லாம் எந்த ஜீவனும் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. வெப்பத்தை எடுத்துக்கிட்டா கூட என்ன ஆகுதுன்னா 87 டிகிரி வந்து வெப்பமா இருக்கு. நம்மள தள்ளி இருக்குது. ஆனா தள்ள நீங்க வந்து வெப்பம் குறையும் நினைக்கிறீங்க. ஆனா பகல் நேர வெப்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 87 டிகிரி வெப்பம் இருக்குது. நமக்கு 40 45ல நிக்குது இல்லையா? அதுல வந்து 87 டிகிரி பகல்லையும் இரவுல -17 குளிர். அதாவது இந்த வெப்பம் வந்து நம்ம மூளையை கொதிக்க வச்சுப்படும், குளிர் நம்மள விரவு கட்டையாக்கிப்படும். -17 அப்ப அதாவது -0க்கு வந்துட்டு அப்படி கழிஞ்சிட்டே போறது. -17ங்கிறான். அப்ப -17 டிகிரிங்கிறது வந்து மனுஷன் வாழ முடியாது. இது வந்து ஒரு வருஷமும் ஒரு 88 நாள்ல சுத்துது நம்ம கணக்குப்படி சுத்தி முடிக்குதுன்னு வைங்களேன். அதுக்கு அடுத்து வியாழன் தான் உள்ளதுல பெருசு. அது எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு கேட்டா 78 கோடி கிலோமீட்டர். எங்க இருந்து? சூரியன்ல இருந்து. 78 கோடியில் இருக்கிறதுனால அந்த குளிர்ச்சியை கணக்கில் எடுக்க இயலாது. அந்த குளிர்ச்சியில எதுவுமே வாழ முடியாது. 78 கோடி, நம்ம 15 கோடியில இருக்கிறதே இப்படி இருக்குத. அப்ப 78 கோடி கிலோமீட்டருக்கு போனுச்சுன்னு சொன்னா வியாழன்லாம் பயங்கரமான வியாழனாகட்டும். அதுக்கு அடுத்து சனி இருக்குது, அது 142 கோடி கிலோமீட்டர். எங்க இருந்து? சூரியன்ல இருந்து இப்படி போயிட்டே இருக்கு. 142 கோடி கிலோமீட்டர். இன்னும் குளிர். யுரேனஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 178 கோடி கிலோமீட்டர், இன்னும் தள்ளுது. சூரியனுடைய வெப்பமே படாது. அவ்வளவு தொலைவுக்கு தள்ளி போயிடுது. 178 கோடி மைலுக்கு இந்த சூரியனுடைய வெப்பம் இதுல பட முடியுமா? பயங்கரமான குளிர் இருக்கும். அப்ப நெப்டியூன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 450 கோடி. எவ்வளவு தூரம்? 450 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்கிறான். புளூட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா 590 கோடி, 600 கோடி. நம்ம 15 கோடி என்ன 600 கோடி என்ன? இதுல இந்த அவன்கிட்ட போய் விஞ்ஞானிகிட்ட கேளுங்க, எல்லா விஞ்ஞானியும் சொல்லுகிறான் இந்த குளிர்ல எவனுக்கு வாழ இயலாது. இந்த 590 கோடி மைலுக்கு அப்பால கிலோமீட்டர்ல இருக்கக்கூடியதுல எவ்வளவு குளிர் இருக்கும் அது ஒண்ணு கணக்கெடுக்கலைமே. இப்ப செவ்வாய்க்கு போயிருக்கிறான், என்னத்தை கணக்கெடுத்தாலும் மைனஸ் போயிட்டு இருக்க வேண்டியதான். அவ்வளவு டிகிரியில் இருக்கும். நம்ம எந்த ஒரு ஜீவனும் என்ன செய்ய முடியாது, வசிக்கவே முடியாது. அப்ப சந்திரன் வந்து கோள் இல்ல, அதுலயாச்சும் வாழ முடியும். பூமியோட ஒட்டினது தானே, பூமிக்கு பக்கத்தில் உள்ளது தானே, அதுலயாவது வாழ முடியுமாண்டா? அது 3,56,000 கிலோமீட்டர்ல இருக்கிறது. பூமியில அது தூரமே கிடையாது. இந்த கோடியோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா அடுத்த விட கிட்டத்தில் இருக்குது சந்திரன் நமக்கு. ஆனா சந்திரன்ல வாழ முடியுமான்னு கேட்டா சந்திரன்ல காத்து கிடையாது, சந்திரன்ல தண்ணி கிடையாது, கார்பன் கிடையாது. பகல்ல வெப்பம் எவ்வளவு இருக்கும்னா 127 டிகிரி இருக்கும் பகல் நேரத்தில். அது வந்து நம்ம மூளையை கொதிக்க வச்சுப்படும். ராத்திரில எடுத்துக்கிட்டீங்கன்னா இரவு வெப்பம் வந்து -173 கட்டையாக்கிப்படும். எந்த ஜீவனும் வாழ முடியாது. சந்திரன்லையும் கூட, சந்திரன்ல போய் ஆக்சிஜனை வச்சுக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் உடையாந்துடலாமே தவிர அங்க போய் வாழ முடியுமான்னு அதுலயும் வாழ முடியாது. இப்ப நமக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் இருக்கிறது. இது அல்லாம இன்னும் இது மாதிரி நிறைய சூரியன் இருக்கான். அந்த சூரியனை சுத்தி நிறைய இதே மாதிரி கோள்கள்லாம் இருக்குதான். நம்ம அதுக்கெல்லாம் போகல, அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனுமே பார்க்கலாம் இல்ல. அப்படியெல்லாம் பல கேலக்சிகள் இருக்கிறது, அதுல எல்லாம் பல சூரியன்கள் இருக்கிறது, அதை சுற்றி நிறைய கோள்கள் இருக்கிறது அப்படின்லாம் சொல்றான். அது ஸ்பெசிபிக்கா அடையாளம் கண்டு அதுக்கு ஒரு பேரை சொல்லி அப்படிலாம் ஒன்றும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இவ்வளவுதான் மனித அறிவுக்கு எட்டியது. இப்ப இவ்வளவையும் பார்க்கும் பொழுது விஞ்ஞானி சொல்றான், இந்த பூமியை தவிர வேற எங்கேயும் மனுஷன் வாழ இயலாது. இந்த 15 கோடிக்கு பதிலாக ஒரு 15.5 கோடி கிலோமீட்டர் இருந்தா கூட நம்ம வாழ முடியாதுங்கிறான். தூரம் எவ்வளவு? சூரியன்ல இருந்து 15 கோடிலான இருக்குது. 15 கோடிக்கு பதிலாக ஒரு 15.5 கோடி, ஒரு 50 லட்சம் கிலோமீட்டர் இங்கிட்டோ அங்கிட்டோ ஏறி போச்சுன்னு வைங்க, ஒரு 14.5 கோடியாகவோ ஒரு 15.5 கோடியாக இருந்தாலேயோ வெப்பத்தில் மாற்றம் ஏற்பட்டு போயிடும், எல்லாமே சேஞ்ச் ஆகி போயிடும். அப்ப நம்ம வாழ்வதற்கு மெஷர்மெண்ட் பண்ணி கணக்கு பண்ணி இதுல உயிரினம் வாழ்வதற்கு என்னென்ன எவ்வளவு தேவை, எதெல்லாம் இருந்தா ஒரு ஜீவன் பிழைக்க முடியும்,
ஒரு தாவரம் வளர முடியும், பூ பூக்க முடியும், காய் காய்க்க முடியும், உயிரணுக்கள் இருக்க முடியும் என்பதையெல்லாம் அளந்து இன்னும் பல அதிசயங்களுக்கு பின்னாடி இந்த நான் சொல்வது தட்பவெட்ப விஷயத்தை மட்டும் சொல்றேன். பூமியில மட்டும்தான் வாழ முடியும், வேற எங்கேயும் எந்த உயிரினமும் வாழ முடியாது. சும்மாச்சு பேப்பர்காரன் எழுதுவான் செவ்வாயில் உயிரினம் இருக்கிறது ஆராய்ச்சி, அப்படிலாம் விஞ்ஞானி எவன் ஆராய்ச்சி பண்ணல. இவங்க விவரம் இல்லாம என்ன பேப்பர்காரன் எழுதிட்டு இருக்கிறது, உயிரினம்லாம் இருக்க இயலாது என்பதுதான் விஞ்ஞானிகளுடைய திட்டவட்டமான தீர்க்கமான முடிவு. இப்ப வாங்க அல்லாஹ் சொல்றத பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் பூமியை பத்தி பேசும் பொழுது, ஓ பஸ்ஸபிஹா மின் குல்லி தாபத்தின், இந்த பூமியிலே தான் அனைத்து உயிரினங்களையும் பரவ செய்திருக்கிறேன். இவ்வளவு படைச்சிருக்கேன், வேஸ்ட் நினைச்சாது எதுக்குன்னு நீ பின்னாடி கண்டுபிடிச்சிக்க, அதெல்லாம் உனக்கு வேஸ்டா கூட தெரிஞ்சிட்டு போகுது. நான் உயிரினத்தை பரவ செஞ்சிருக்கேன், இங்க மட்டும்தான் அனைத்து உயிரினங்களையும் இதில் தான் பரவ வைத்திருக்கிறேன், பூமியில் மட்டும்தான். வேற எந்த கோள்ல ஒரு எறும்போ, எறும்புக்கு சின்ன ஒரு ஜீவனோ இருக்க முடியாது என்று 2வது சூறாவுல 164வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சொல்லுகிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கி விடுறான் தப்பு செய்யும் பொழுது, அப்ப சொல்லி அனுப்புறான், வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ருன், போங்க, என்னுடைய கட்டளையை மீறியதனால் போங்க வெளியே, உங்களுக்கு பூமியிலே தான் வசிப்பிடம் இருக்கிறது. முஸ்தகர்ருன் ஃபில் அர்லின்னு சொல்லாம ஃபில் அர்லி முஸ்தகர்ருன் மாத்தி சொல்றான். மாத்தி சொன்னா என்ன ஆகும்னா பூமியில தான் இருக்குங்கிற ஒரு அர்த்தம் அரபு மொழியில வரும். வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ருன், பூமியில் தான் உங்களுக்கு வசிப்பிடம் இருக்கிறது என்று சொல்லி அனுப்பியதாக 2:36லையும் 7:24லையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வலக்கது மக்கன்னாக்கும் ஃபில் அர்லி, பூமியில் உங்களை வசிக்க செய்திருக்கிறோம், வஜஅல்னா லக்கும், உங்களுக்காக அமைத்திருக்கிறோம், ஃபீஹா மஆயிஷ, அதில் தான் வாழ்க்கை சாதனத்தை அமைத்திருக்கிறோம், வாழ்வதற்கு தேவையான சாதனங்களை எல்லாம் பூமியில் அமைத்திருக்கிறோம் சொன்னா வேறையில் இருக்கும் அர்த்தம் வந்துடும். பூமியில் தான் அமைத்திருக்கிறோம் என்ன அர்த்தம், வேற இது இல்லைன்னு அர்த்தம். இதில் தான் அமைத்திருக்கிறோம் மஆயிஷ ஃபீஹான்னு சொல்லாம அல்லாஹ் சொல்றான் ஃபீஹா மஆயிஷ, அதிலே தான் உங்களுக்கு வாழ்க்கை விஷயங்களை எல்லாம் நினைஞ்சிருக்கிறோம், வாழ்வதற்கு தேவையான வசதிகளை எல்லாம் அமைத்திருக்கிறோம். எங்க சொல்றான் 7:10 சொல்றான், ஒல் அர்த வலஅஹா லில் அனாம், பூமி இருக்குத அதை அல்லாஹ் தேவையான அளவுக்கு தாழ்த்தி இருக்கிறான். சூரியன்ல இருந்து கொஞ்சம் ஏத்தி இருந்தான்னு வைங்க, எரிஞ்சு சாம்பலா போயிருப்பீங்க. மனிதர்களுக்காக பூமி அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான், அப்படி கொஞ்சம் இறக்கி இருக்கிறான், மெர்க்குரியோட சேர்த்துறாம வெள்ளியோட சேர்த்துறாம உங்களை கொண்டாந்து நினைச்சிருக்கிறான். தேவையான அளவுக்கு நான் தாப்பா கொஞ்சம் இறக்கி வச்சிருக்கிறேன் பூமியை, என்னமோ இழுத்து இறக்குறமேற்ற மாதிரி எல்லாம் சொல்றான். உண்மை அது, சயின்ஸ்ல அப்படிதான் சொல்றாங்க. அப்ப 55:10 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வல்லாஹு அல்லதி ஜஅலலக்குமுல் அர்த பிசாத்தன், பூமியை உங்களுக்கு விரிப்பாக வாழ தகுந்ததாக ஆக்கியிருக்கிறேன் சொல்றான் 71:19. அப்ப இவ்வளவு விஷயங்களை நம்ம சிந்திச்சு பார்க்கிற மேட்டர் என்னன்னு கேட்டா, மக்கள் பூமியில தான் வாழ்ந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லும் பொழுது எல்லாரும் எங்க வாழ்ந்தாங்க, பூமியிலான வாழ்ந்தாங்க. இது ஒரு மேட்டரை போய் சொல்லணுமா, அவங்களுக்கு ஒன்று வழங்கி இருக்காது, பூமியில தான். ஆமா, பூமியில அதெல்லாம் வாழ ரொட்டி மாதிரி நினைச்சாங்க. சந்திரன் என்ன நினைச்சிருப்பாங்க, ஒரு சப்பாத்தி அளவுக்கு இருக்குன்னு அந்த மக்கள் வழங்கியிருப்பாங்க. சூரியனை ஒரு 3 சப்பாத்தி அளவுக்கு பெருசுன்னு வழங்கியிருப்பாங்க. அதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர இதெல்லாம் கோடு அதுல இந்த இதெல்லாம் வழங்காம செய்யும் அந்த மக்களுக்கு வழங்காது. அவங்களுக்கு இது சொன்னது இல்ல, இது கியாமத் நாள் வரைக்கும் உள்ளவர்களை எச்சரிப்பதற்கு வழங்கப்பட்ட வேதம். அவங்களுக்கு தெரியாத விஷயம் பின்னாடி கண்டுபிடிப்பாங்க. அதுக்காக அல்லாஹ் சொல்றான், அட்டை எல்லா ஜீவனும் இதிலே தான் இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை. இதுல தான் வாழ முடியும், இதுல தான் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செய்திருக்கிறேன் என்பதெல்லாம் இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகள் சொன்னது அப்படி பிரதிபலிக்கிற. இது படைச்சவனுக்கு சொல்ல முடியுமா, முகமதுக்கு சொல்ல முடியுமா? குர்ஆன் தன்னைத்தானே இறைவேதம் நிரூபிக்குதா இல்லையா? இது முன்னாள் இதுக்கு சாட்சி பகரணுமா? இதுல உள்ள செய்திகளை நமக்கு என்ன செய்கிறது, இது அல்லாஹ்ட்ட இருந்து வந்ததுதான் என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிக்கிற அதிசயத்தை பார்த்து விஞ்ஞானம் நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. இதுல ஒவ்வொன்றையும் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இது எப்படி அன்னைக்கு இவருக்கு தெரியும், இது எப்படி முகமதுக்கு தெரியும், அவர் காலத்தில் இருந்த அறிவை கொண்டு, அவருக்கு இருந்த அறிவை கொண்டு இதை எப்படி சொல்ல இயலும்? ஒரு 500 வருஷத்துக்கு முந்தி கூட இதை சொல்ல இயலாத, ஒரு 300 வருஷத்துக்கு முந்தி கூட இதை சொல்ல முடிஞ்சிருக்காத, இவருக்கு எப்படி சொல்ல முடிஞ்சு? அப்ப இவர் சொல்லல, இவரை படைத்த இறைவன் சொன்னான். நம்மை படைத்த அந்த வானத்தை படைச்ச, பூமியை படைச்ச, பூமியில இவ்வளவு ஏற்பாடுகளையும் எவன் செஞ்சானோ அவன் தான் சொன்னான் என்பதுதான் இதில் நிரூபணமாகிறது.